ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளை, நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என சொல்லிக்கொண்டே இருந்தது போலவே இப்போது உனக்கானதை நீ பெறுவதற்கு நான் காலத்தையும் நேரத்தையும் குறித்து வைத்து விட்டேன் என் செல்வமே. இந்த தேதியில்தான் உனக்கானது உன்வசமானதாக மாறப்போகிறது. இத்தனை நாட்களாய் மனக்குமுறலோடும் வருத்தத்தோடும் சரியாக வெளியில் சொல்லியும் சொல்ல முடியாமலும் நீ தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி இப்போது உன் வாழ்க்கைக்கான வசந்த காலம் உருவாகப் போகிறது. இனிமேல் நீ எல்லாரிடமும் சொல்லி சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நான் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து விட்டேன் என் செல்வமே. எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கூட எல்லாமே கை கெட்டும் தூரம் வரை வந்து மீண்டும் ஏதாவது ஒன்று தவறாக நடந்து விடுகிறது. அதனால் நீயும் கவலையிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஐயோ இப்படி நடக்கிறதே என நினைத்து நினைத்து கவலைப்பட்டும் வேதனைப்பட்டும் வாழ்ந்து கொண்டே இருந்தாய்தானே. இதோ உன் தோல்வியுற்ற வாழ்க்கை பக்கங்களை கிழித்து காற்றில் எரிந்து விட்டேன் என் செல்வமே. இனிமேல் உன் வாழ்வில் வெற்றிக்கான பக்கங்கள் மட்டும்தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். உன் மனம் முழுவதும் இந்த கந்தனை நினைத்து கொண்டிருக்கும் போது கவலைகள் எப்படி உன் மனதில் தங்கும்படி நான் விடுவேன்? இதோ உனக்கான அமைதியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுத்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக வந்துவிட்டேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி விதி விளையாடுகிறது என நினைத்து நினைத்து மனமுடங்கி போய் இருந்தாயல்லவா? அந்த விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய மனம் எனும் மகாசக்தி உனக்குள் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டாய். ஆனால் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பேன்? உன் மனதின் மூலமாகவே உன் விதியை மாற்றக்கூடிய சக்தியை நான் கொடுக்கப் போகிறேன். என்னையே நினைத்து மனதார வழிபடும் உனக்கு எல்லா விதியின் கஷ்டங்களையும் விலக்கி வைத்து என் அருளினால் உன் வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உடைந்து போன கோல் போல நீயும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவதை நான் அறிவேன். ஏனெனில் அவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் பார்த்து விட்டாய்தானே. எதை செய்ய போனாலும் தவறாக நடக்கிறது, எதை எதிர்பார்த்தாலும் கிடைக்காமலே போகிறது என கஷ்டமும் கவலைகளும் பிரச்சனைகளுமாகவே இருந்த உன் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாய் நான் இருக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை வெற்றியின் பக்கம் திசை மாறி வீசும் என் செல்வமே. காலம் வீசிய காற்றினால் முறிந்து விழுந்த மரம் போல இப்போது நீ துயரப்படுவதை நான் அறிவேன். உன் மன துயரத்தால் நீ அடைந்த கஷ்டமான கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகி இப்போது சந்தோஷத்தை நீ பெறும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். உன் மன வலிமையின் மூலமாகவே நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துவிடலாம் என் செல்வமே. உனக்கு தேவையான மன வலிமையையும் எல்லாமே சரியாகும் என்ற நம்பிக்கையையும் சரி செய்யக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் கூட உன் அப்பன் முருகன் நான் தான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தையும் திருப்பங்களையும் நான் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக உருவாக்கத்தான் போகிறேன். நீயும் இதுநாள் வரையிலும் எத்தனையோ பேரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிவிட்டாய். யார் யாரோ உன்னை பற்றி என்னென்னவோ உனக்கு பின்னால் பேசினாலும் அவர்கள் பேசுவதை நீ கேட்டுக்கொண்டும் தெரிந்து கொண்டும் தானே இருக்கிறாய். எல்லாவற்றையும் அறிந்தாலும் தெரிந்து கொண்டாலும் புரிந்தாலும் கூட யாரிடமும் எதிர்த்து பேச முடியாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு எந்திரம் போல நீ வாழ்க்கையில் வலம் வருவதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் வந்துவிட்டேன். எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டாலும் கூட உன் குடும்பம் எனும் வண்டிக்கு நீதான் அச்சாணியாக இருக்கிறாய். அதனால் நீ உன் குடும்பத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதை அறிந்த பிள்ளையாக இருப்பதால் தான் நானும் தைரியமாய் இருக்கிறேன். இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய் உன் குடும்பத்தின் அச்சாணியாக இருக்கும் நீ மிகவும் உறுதியான ஆளாகவும் மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் வளமானதாக நான் மாற்றப்போகிறேன் என் செல்வமே. வாழ்க்கை என்பது ஒரு பம்பரத்தின் சாட்டை போலதான் சுழன்று சாற்றையடியை உனக்கு கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? பம்பரம் போல சுற்றி கொண்டிருக்கும் என் வாழ்க்கையில் விழுகக்கூடிய இந்த சாட்டையடியை தாங்க முடியவில்லை. விதி ஏன்தான் இப்படி என்னை துன்பப்படுத்துகிறதோ என யோசிக்கிறாயா? முடங்கி போய் மூளையில் உட்கார்ந்துவிடக் கூடாது என் செல்வமே. விதி என நீ முடங்கிவிட்டாலும் சரி, மதியாலும் முருகன் பக்தியாலும் நான் உன்னை காப்பாற்றி முன்னுக்கு கொண்டு வருவேன். என் அருளால் எல்லா அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
நீ உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை இனிமேல் உணரத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இப்போது இருக்கும் பாவங்கள் எல்லாம் மூட்டை கட்டி மூளையில் போடப்படும். மூன்றாம் பிறையாய் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது சரியாகி உன் வாழ்க்கையே வளர்பிறையாக மாறி பௌர்ணமி நிலவாய் ஜொலிக்கத்தான் போகிறது. என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே என கவலைப்பட்டு கொண்டு மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் கஷ்டங்கள் எல்லாம் இப்போது பனிபோல் உருகி ஓடப்போகுது என் செல்வமே. நீ நினைத்த எல்லா காரியங்களையும் உனக்காக நான் செய்து முடிக்கப் போகிறேன். வாழ்வில் பெற்ற சோதனைகளால் முள்மேல் நடப்பது போல நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை குத்தி காயப்படுத்துகிறதா? உன் மனம் முழுவதையும் வேதனையாய் ரணப்படுத்துகிறதா? கவலை கொள்ளாதே. மற்றவர்களிடம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வருத்தங்களையும் கூட நான் அறிவேன். எல்லாவற்றையும் நீ தாண்டி வருவதற்கான மிக பெரும் பாலமாக இந்த தண்டாயுதபாணி நான் இருப்பேன் என் செல்வமே. இனி என்னுடைய அருளால் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். உன் வாழ்க்கையே இனிக்கும் வெள்ளமாக மாறப்போகிறது. அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் உனக்கு பிடித்தது போலவே நான் செய்து கொடுக்கப் போகிறேன். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி பிரார்த்தனை செய்ததற்கான பலனை நான் உனக்கு இப்போது தருவதற்கான நேரம் வந்துவிட்டது. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடையப் போகிறாய். உனக்கான நல்ல காலம் வர வேண்டும் என பொறுத்து பொறுத்து காத்திருந்தாய் தானே? இதோ அந்த பொற்காலம் வந்து விட்டது. உன் மனதில் உள்ள எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் அகற்றி நேர்மறையான நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டே வா. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கப்பார். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என ஒருபோதும் யோசிக்காதே என் செல்வமே. அதற்கு பதிலாக இன்னொரு உயிருக்கு உன்னால் என்ன உதவி செய்ய முடிந்தது என யோசி. ஒருபோதும் நல்லவன் என்ற பெயரை எடுப்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏனெனில் இந்த உலகில் யாராலும் யாருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எவ்வளவு நல்ல மனிதர்களையும் கெட்டவன், துரோகி, அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய காலமாக இந்த கலியுக காலம் மாறிவிட்டது. நீ அப்படி நல்லவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என நினைத்தால் காலம் முழுவதற்கும் நடித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். உனக்கு அந்த கஷ்டமான வாழ்க்கை வேண்டாம் என் செல்வமே. என்ன நடந்தாலும் நீ நீயாக இரு. நீ யாராக இருக்கிறாயோ அதையே மற்றவர்களுக்கு காட்டு. பொய்முகமோ முகமுடியோ உனக்கு வேண்டாம். எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, யாராவது உன்னை அலட்சியம் செய்கிறார்கள் என்று நீ நினைத்தால் சற்றும் யோசிக்காமல் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுவிடு. அதை விட்டுவிட்டு அவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், அப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி நடத்தினார்கள் என மற்றவர்களை குறை சொல்ல வேணாம். எது நடந்தாலும் சரி, கடந்து போனதை நின்று திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இரு. ஏனெனில் இதற்கு முன்னால் என்ன நடந்தது, யார் என்ன செய்தார்கள் என்று நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதி நாட்களை நீ ஏமாளியாய்தான் வாழ்ந்திருப்பாய் என்பது உனக்கு புரிய வரும். கவனமாக நடந்து கொள். ஓ முருகா.